Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸில் தியரி பார்ட் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ 6 ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் we have completed in the previous video. முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். 7th ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி we have to learn about these things. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjusted purchases. So what is mean by adjusted purchases? A change in the value of an asset in between the time when a deal to purchase the asset is initially agreed and is finally closed. So adjusted purchasesனா என்னது? Adjustmentனா என்ன? ஒரு சேஞ்ச் ஆகிறது, வேல்யூவில் சேஞ்ச் ஆகிறது, இல்லை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஒரு இதில். ஸோ அதுதான் பர்ச்சேசஸில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குது அண்ட் இஸ் ஃபைனலி க்ளோஸ்டு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது அந்த அசட்டோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் அப்படின்னா அதான் சேஞ்ச் இன் தி வேல்யூ ஆஃப் அன் அசட். ஒரு அசட்டோட வேல்யூ எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் மீனிங். ஸோ இந்த அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்ன பண்ணுறோம்? ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேசஸ் ப்ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸோட ஒரிஜினல் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன, அதுதான் ஓப்பனிங். நெட் பர்ச்சேசஸ் அப்படின்னா என்ன? இங்கே கொடுத்துருக்கேன். நெட் பர்ச்சேசஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா? கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ கேஷில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிரெடிட்டில் அதாவது கடனுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு, இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு தான் நெட் பர்ச்சேசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக நமக்கு ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த பர்ச்சேசஸ் அமௌண்ட், அந்த அசட்டோட பர்ச்சேசஸ் அமௌண்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இதை தான் நம்ம இங்கே நெட் பர்ச்சேசஸில் எழுதுகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் எவ்வளோ இருக்குது, இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ சி அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸோட ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நெட் பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் அப்படின்னா பார்த்துட்டோம், அதனுடைய ஃபார்முலா பார்த்துட்டோம். ஸோ இதை ட்ரையல் பேலன்ஸில் எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சி if the value of closing stock is known on the day when trial balance is prepared, then opening stock and closing stock are adjusted with purchases. யூஸ்வலாக நம்ம பேலன்ஸ் ஷீட் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தெரியுது அப்படின்னா, if the value of the closing stock is known on the day when trial balance is prepared, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேசஸோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் அட்ஜஸ்டட் வித் த பர்ச்சேசஸ். ஓகே, next thing, hence opening stock will not appear in the trial balance. either opening stock or closing stock, usually trial balance la closing stock appear ஆகாது. if suppose trial balance prepare பண்ணும்போது அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது. க்ளோசிங் ஸ்டாக்கையும் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸையும் தான் ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம போன 6 ப்ராப்ளம்ஸ்லையும் பார்த்துருப்போம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டெபிட் பேலன்ஸாக அங்கே காமிச்சிருப்போம். ஆனால் சில ப்ராப்ளம்ஸில் ட்ரையல் பேலன்ஸில் க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது. will not appear in the trial balance. அதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பாருங்கள், if the value of closing stock is not known, நம்ம முதல்ல பார்த்த சிச்சுவேஷன் என்ன? க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கை என்ட்ரு பண்ணக்கூடாது.
இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தெரியல, நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இல்லை அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ் வில் அப்பியர் இன் த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேசஸையும் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் க்ளோசிங் ஸ்டாக் தெரிஞ்சுது அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸையும் என்ட்ரு பண்ணணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் தெரியலை அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேசஸையும் என்ட்ரு பண்ணணும். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸோட ரூல். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு. டஸ் எய்தர் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ் or closing stock and adjusted purchases will appear in the trial balance. So last sentence la clear ah kuduthaachu. See, one opening stock and purchases இதை enter பண்ணணும். or அப்படி இல்லைன்னா closing stock and adjusted purchases will appear in the trial balance. either or தான், அதாவது ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேசஸும் என்ட்ரு பண்ணனா க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் வராது. ஆர் அதர்வைஸ் க்ளோசிங் ஸ்டாக்கோ அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸோ என்ட்ரு பண்ணணும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் காமிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இஸ் இட் கிளியர்? ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ், அப்படி இல்லைன்னா க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸையும் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் முடிஞ்சிருச்சு. Now moving to suspense account. So suspense account அப்படின்னா என்ன? What is the meaning for suspense? Suspenseனா என்ன? அதாவது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது, நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியல, ஸோ என்ன நடக்கும்னு தெரியல, நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்னு தெரியல, அதுதான் சஸ்பென்ஸ். ஒரு டவுட் நமக்கு இருக்குது, சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம்? After transferring all the ledger account balances, if the trial balance does not tally, steps must be taken to locate and rectify the errors. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? லெட்ஜர் பேலன்சஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸோட ரூல் என்ன? டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் டேலி ஆகணும். ஓகே, இஃப் டஸ் நாட் டேலி, இப்போ அந்த ரெண்டு காலமும் டேலி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன மீனிங்கு? தேர் ஆர் சம் எரர்ஸ். அங்கே வந்து என்ட்ரு பண்ணும்போது எரர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டெப்ஸ் மஸ்ட் பி டேக்கன் டு லொக்கேட் அண்ட் ரெக்டிஃபை த எரர்ஸ். என்ன பண்ணணும்? அந்த எரர்ஸை வந்து லொக்கேட் பண்ணி, அதாவது எந்த பிளேஸில் எரர் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது அதை திருத்திக்கிறணும், அந்த தப்பை திருத்திக்கிறணும், அதுதான் மீனிங். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலைன்னா எரர்ஸை லொக்கேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இஃப் த எரர்ஸ் cannot be rectified, இப்போ அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியல, லொக்கேட்டே பண்ண முடியல, எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எந்த என்ட்ரியில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் கண்டுபிடிக்க முடியல, இல்லை ரெக்டிஃபை பண்ண முடியல. ஸோ தென் த ட்ரையல் பேலன்சஸ் tallied by transferring the difference between the total of debit balance and credit balance to a temporary account called suspense account. அதாவது இந்த டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸுக்கும் நம்ம டேலி ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், டேலி ஆகலைன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ எவ்வளோ வந்து அவங்களுக்கு சேஞ்ச் இருக்குது? டெபிட் காலமில் இப்போ 1 lakh வருது, கிரெடிட் காலமில் 80,000 தான் டோட்டல் வருது அப்படின்னா 20,000 டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். அப்போ அந்த 20,000 ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கிரெடிட் காலமில் 20,000ன்னு என்ட்ரு பண்ணணும். புரியுதா? ஸோ டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட் பேர் தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலைன்னா எரர்ஸை லொக்கேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ரெக்டிஃபை பண்ண முடியலை அந்த எரர்ஸை அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் ஷோஸ் லெஸ்ஸர் டெபிட் டோட்டல், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட். லெஸ்ஸர் கிரெடிட் டோட்டல், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட்.
அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸோ டெபிட் சைடு அமௌண்ட்டு கம்மியாக வந்தது அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கிரெடிட் சைடு டோட்டலில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருது, டோட்டல் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம். இதுதான் ரூல். ஸோ லேட்டர் when errors are located and rectified, ட்ரையல் பேலன்ஸ் will get tallied. ஸோ டெம்பரவரியாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த எரர்ஸை வந்து லொக்கேட் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த டைமில் ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டோட ரூல். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ.